Hello, my dear friends. This is Subburaj Rajan. Guys, இன்னைக்கு நம்ம பேச போகிற ஒரு விஷயம் வந்து பார்த்தோம்னா ஒரு முக்கியமான ஒரு பொருளை பற்றி பேச போகிறோம். பணத்தை பற்றி பேச போகிறோம். சரிங்களா? வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தேவையான பொருட்களில் பணமும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். சரிங்களா? ஏன்னா ஒரு அத்தியாவசியமான ஒரு தேவைகள் இருக்கு இல்லையா, உணவு, உடை, இருப்பிடமே வந்து பணம் இருந்தால் தான் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏறத்தாழ 70% குடும்பங்களோட ஆண்டு வருமானம், நோட் திஸ் பாயிண்ட், ஆண்டு வருமானம் வந்து 50,000க்கும் கம்மியான வருமானம் தான். ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல, கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கு. 5,000 இருந்தாலும் சரி, 5 கோடியாக இருந்தாலும் சரி, எல்லாருமே சம்பாதிக்கிறோம். ஆனால் அந்த சம்பாதிச்சதுக்கு அப்புறம் அந்த பணத்தை வச்சு நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு தெரியாதனால தான் வந்து பார்த்தோம்னா நம்மளோட ஒவ்வொருத்தரோட பாக்கெட்லேருந்து வந்து பார்த்தோம்னா பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து தினமும் 100 ரூபாய் 200 ரூபான்னு எடுத்துகிட்டே இருக்காங்க. ரொம்ப ஒரு பாமர மக்களாக இருந்தாலும் சரி அல்லது பெரிய பணக்காரராக இருந்தாலும் சரி, பணத்தை சம்பாதிச்சதுக்கப்புறம் அந்த பணத்தை எப்படி கையாளணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 5 முக்கியமான பணத்தோட விதிகள், ரூல்ஸை பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். சரிங்களா? லெட்ஸ் கோ. எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எமர்ஜென்சி ஃபண்ட்னா வந்து பார்த்தோம்னா நீங்கள் சேமித்த ஒரு பணம் தான். அந்த பணத்தை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எங்கே செலவு பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அது எமர்ஜென்சி ஃபண்டா அல்லது சாதாரண ஒரு சேவிங்ஸா அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எமர்ஜென்சி ஃபண்டா நம்ம எவ்வளோ சேமிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சரிங்களா? உங்களோட குடும்பம் வந்து பார்த்தோம்னா ஒரு மாதத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணணும் அப்படின்னு கண்டுபிடிங்க. நீங்கள் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக நீங்கள் வந்து அதை கண்டுபிடிங்க. ஒரு உதாரணமாக சொல்ல போனால் ஒரு 10,000 ரூபாய் நீங்கள் வந்து பார்த்தோம்னா மாதம் செலவு பண்ணுறீங்கன்னா அதை 12 மடங்கு, அதாவது 12 மாதத்துக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணுவோம், 1,20,000 செலவு பண்ணுவோம். சரிங்களா? அந்த 1,20,000 தான் வந்து பார்த்தோம்னா நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டாக சேமிக்க வேண்டிய ஒரு பணம். அப்படிங்கும்போது அந்த பணத்தை நம்ம எங்கே சேமிக்கணும், எந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட்டில் சேமிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் சேமிக்கணும். இல்லை எந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் அதிகமான ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். அப்புறம் நம்மளோட பணம் சேஃபாக இருக்கணும். அப்புறம் வந்து அந்த பணத்தை நம்ம வந்து ஈஸியாக எப்போ வேணால் சீக்கிரமாக அந்த பணத்தை நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கணும். ஃபோலியோ ஃபீஸு, அப்புறம் மெயின்டெனன்ஸ் ஃபீஸு, அப்புறம் எஸ்எம்எஸ் சார்ஜ், நிறையா சார்ஜ் போடுவாங்க இல்லையா, அப்படின்னு அதெல்லாம் பார்த்துட்டு கம்பேர் பண்ணுங்கள். எதில் ரொம்ப சார்ஜ் கம்மியாக இருக்கும், ரொம்ப ஃபீஸ் கம்மியாக இருக்கும், அந்த அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணுங்கள். சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட அந்த எமர்ஜென்சி ஃபண்டை அதில் போட்டு வச்சுருங்க. 3 வார்த்தையை நான் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் வந்து எதிர்பாராத, தவிர்க்க முடியாத, அத்தியாவசியமான செலவுகள் இருக்கணும் இல்லையா, இந்த செலவுக்கு தான் வந்து பார்த்தோம்னா இந்த எமர்ஜென்சி ஃபண்ட்லேருந்து நீங்கள் கையை வைக்கணும். இப்போ ஒரு உதாரணமாக எனக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு பைக் வேணும்னு ஆசைப்படுறேன். அந்த பைக்கை நான் செக் பண்ணி பார்க்குறேன். இந்த 3 விஷயங்கள் அழகாக பார்க்குறேன். அந்த பைக் வந்து பார்த்தோம்னா வாங்குறது ஒரு எதிர்பாராத செலவு கிடையவே கிடையாது. அதை முன்னாடியே பிளான் பண்ணி கூட வாங்க முடியும். அப்போயும் அங்கேயும் அவுட் ஆயிடுச்சு. செகண்ட் ரூல் பாருங்கள், தவிர்க்க முடியாத ஒரு செலவான்னு பார்க்கணும். இந்த பைக் நம்ம இப்பயும் வாங்கலாம், 6 மாதம் கழிச்சும் வாங்கலாம், 1 வருஷம் கழிச்சும் வாங்கலாம், அது தள்ளி போட முடியும். சரிங்களா? இப்பயே வாங்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படின்னா அதுலேயும் அவுட்டு. அத்தியாவசியமான செலவான்னு பார்க்கும்போது பைக் இல்லாமல் உயிர் வாழவே முடியாதா, இல்லை நான் நினைக்கிற அந்த ஒரு காஸ்ட்லியான பைக் தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி கிடையவே கிடையாது. செகண்ட் ஹேண்டில் கூட பைக் வாங்கிக்கலாம். பைக் வந்து அந்த எமர்ஜென்சி ஃபண்டில் வாங்க முடியாது. இதே மாதிரி வந்து ஒரு நகையாக இருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எந்த செலவு எடுத்தாலும் இந்த 3 விஷயத்தில் அடங்குதான்னு பாருங்கள். சரிங்களா? எங்கே நம்ம செலவு பண்ணலாம் எமர்ஜென்சி ஃபண்டுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இப்போ வேலை இல்லை, உங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் உங்களோட வாழ்க்கையை நடத்துறதுக்கு அந்த செலவுக்கு நம்ம பணத்தை நம்ம வந்து எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து எடுத்துக்க முடியும். சரிங்களா? ஏன்னா வந்து இது 3லையுமே அடங்கும். ஜாபே நமக்கு இல்லை, எதிர்பாராமல் இருக்குது, அப்புறம் தவிர்க்க முடியாத செலவும் கூட இது, அப்புறம் வந்து அத்தியாவசியமான செலவும் கூட. அப்போ தான் உயிர் வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இருக்கு இல்லையா, நமக்கோ நம்மளோட குடும்பத்தில் இருக்கிற யாராச்சுக்கோ வந்து பார்த்தோம்னா ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, இல்லை வந்து ஒரு பெரும் நோய் வந்து வருது அப்படிங்கும்போது அதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட்டு, சர்ஜரி, அப்புறம் டேப்லெட்ஸ், இதுக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக நமக்கு பணம் கண்டிப்பாக தேவைப்படும். இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு செலவு. எமர்ஜென்சி ஃபண்டை ஃபஸ்ட்டு சேர்த்து வைங்க. கண்ட்ரோல்டாக இருக்கீங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கீங்க. அந்த பணத்தை நீங்கள் வந்து எடுக்கணும்னாவே அந்த 3 விஷயம் வந்து கரெக்டாக ஆனால் மட்டும்தான் நீங்கள் எடுக்கிறீங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் கடன் வாங்குறதே வந்து கம்மியாயிடும், அல்லது கடன் வாங்குறது இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்ல முடியும். கண்டிப்பாக
உங்களுக்கு வேலைகள்லாம் கூட ஒரு வருஷம் ஓட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ பணம் உங்கள் கையில் இருக்கும்போது, எமர்ஜென்சி ஃபண்டாக இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு மன நிம்மதியும் மனோபலமும் அதிகமாக இருக்கும். ஒரு ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக நீங்கள் இருப்பீங்க. எந்த ஒரு பயமும் இல்லாமல் ஜாலியாக எனக்கு இருக்குப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருப்பீங்க. சரிங்களா? அடுத்து வந்து ஏதோ ஒரு திடீர்னு ஒரு கஷ்டகாலம் வருதுங்கும் போது உங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்கள்லாம் எடுத்து விற்கிறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வராது. இந்த மாதிரி நல்ல ஒரு நிலைமையில் இருப்பீங்க. எல்லாருமே நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் அந்த பொருளை முழு பணம் கொடுத்து உங்களால் வாங்க முடிஞ்சால் மட்டும் அந்த ஒரு பொருளை நீங்கள் வாங்கணும். இல்லைன்னா அந்த பொருளை நீங்கள் வாங்கவே கூடாது. இது வந்து பார்த்தோம்னா கேட்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஒரு நல்ல ஒரு விதின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து ஒரு விலை வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த விலையிலேயே வந்து பார்த்தோம்னா ஒரு லாபம் இருக்கும் அவங்களுக்கு. அந்த விலையை உங்களால் முழுசாக கொடுக்க முடியாதனால தான் நீங்கள் வந்து லோன் போடுறேன்னு சொல்கிறோம்ல, இஎம்ஐ போடுறோம். நம்ம மாதம் வந்து மாதத்தவணையில் கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு அதுக்குள்ளேயே ஒரு லாபம் இருக்கும். நீங்கள் மாதத்தவணையில் வாங்குறதுனால வந்து பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா ஒரு வட்டி நீங்கள் கட்டணும். அப்படிங்கும்போது நீங்கள் நிறைய அமௌண்ட் அதுக்கு உண்மையாலுமே கட்டிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக வந்து பார்த்தோம்னா உழைச்சிட்டே இருப்பீங்க. ஆனால் உங்களால் பணக்காரனாகவே ஆக முடியாது. ஏன்னா வந்து நீங்கள் கடன் வாங்குறதுனால மட்டும்தான். உங்களை யூஸ் பண்ணி ஏதோ ஒரு மனுஷன் வந்து பார்த்தோம்னா ஒரு பணக்காரன் ஆகிட்டு இருக்கான் நீங்கள் இஎம்ஐயில் வாங்குறதுனால அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு பொருள் மேலே நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா அந்த பொருளை வந்து உங்களால் வந்து ஒரு முழு பணத்தை கொடுத்து வாங்க முடியாதுங்கிற நிலம் இருக்கும் பொழுது நீங்கள் அந்த பொருளை முழு பணம் கொடுத்து வாங்குறதுக்கு எப்படி நம்ம சம்பாதிக்கலாம், இல்லை வேற ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமா, இல்லை வேற ஏதாவது நல்ல ஒரு வேலைக்கு போகலாமா, இல்லை ஒரு பார்ட் டைம் ஜாப் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட இன்கம்மை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம்னு யோசிங்க. ஃபஸ்ட்டு அதை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த பொருளை நீங்கள் வாங்கணும் முழு பணத்தை கொடுத்து. அல்லது என்னால் இன்கம் இன்க்ரீஸ் பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா அந்த இன்கம்குள்ளேயே அழகாக உங்களோட வாழ்க்கையை வாழுங்க, நிம்மதியாக வாழுங்க. அதுதான் நல்லது. ஏன்னா இஎம்ஐ லோனுங்கிறது வந்து பார்த்தோம்னா நீங்கள் எதிர்காலத்தில் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை இப்போயே வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்தோம்னா கமிட்மெண்ட் கொடுக்குறீங்க, ஒரு அக்ரிமெண்ட் கொடுக்குறீங்க. எதிர்காலத்தில் என்ன வேணால் ஆகலாம். அப்படிங்கும்போது அந்த பணத்தை யார் கட்டுறது? உங்களுக்கு ஜாப் இல்லாமல் போகலாம், என்ன வேணால் ஆகலாம். அப்படிங்கும்போது அது தேவையில்லாமல் பிரச்சனையை கொடுக்கும். நிறைய வட்டி கூட அவங்க வந்து போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களால் கட்ட முடியாத நிலைமைக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா அதனால் அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணவே கூடாது. பணம்னு சொன்னாலே வந்து பார்த்தோம்னா அதில் ஒரு 3 விஷயம் இருக்கும். செலவு பண்ணுறது, சேமிக்கிறது, முதலீடு பண்ணுறது. ஸ்பெண்டிங், சேவிங் அண்ட் இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 விஷயம் வந்து பார்த்தோம்னா உங்களோட வருமானத்துக்கு உள்ள மட்டும்தான் இருக்கணும். அதே சமயத்தில் இந்த 3 விஷயங்கள்ல எது ஃபஸ்ட்டு பண்ணணும்னு பார்க்கும்போது சேவ் பண்ணுங்க. சேவுங்கிறது வந்து பார்த்தோம்னா சேமிக்கிறது. அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இன்னும் ஒரு 6 மாதத்துலையோ 1 வருஷத்துலையோ நீங்கள் வந்து ஏதோ ஒரு செலவு பண்ண போகிறீங்க. அந்த செலவுக்கு நீங்கள் இப்போ இருந்தே சேமிக்கிறீங்க இல்லையா, அதுதான் சேமிப்பு. இன்வெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது 2வதாக பண்ணுங்க. இன்வெஸ்ட்ங்கிறது வந்து பார்த்தோம்னா முதலீடு பண்ணுறது. அதாவது இது வந்து லாங் டேர்ம் கோல்ஸ்க்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? அதாவது ஒரு 10 வருஷமோ 5 வருஷமோ வந்து நீங்கள் அந்த பணத்தை வந்து பார்த்தோம்னா கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ந்து மாதம் நான் இவ்வளோ போடுவோம்னா மாதம் போட்டு இருக்கணும், அவ்வளோ டிசிப்ளினாக இருக்கணும். அப்போ வந்து பார்த்தோம்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் வந்து பார்த்தோம்னா உங்களை பணக்காரனாக ஆக்கும். உங்களோட வளம் இருக்கலாம் இல்லையா, அந்த வளத்தை அந்த வெல்த்தை வந்து அதிகமாக ஆகிறதே வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான். ஸோ இந்த சேவ் பண்ணது போக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணது போக இருக்கக்கூடிய பணத்தை மட்டும்தான் நீங்கள் வந்து பார்த்தோம்னா நீங்கள் மாதம் செலவு பண்ணணும். உங்களோட மனநலம் மற்றும் உடல் நலம் இந்த ரெண்டையும் வந்து பார்த்தோம்னா ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் வந்து பார்த்தோம்னா நிறைய செலவு பண்ணுங்க. அதுக்கு தயங்காதுங்க. நான் இப்படி சொல்கிறத நீங்கள் கேட்டுட்டு வந்து பார்த்தோம்னா நீங்கள் உங்களோட உடம்பையும் உங்களோட மனசையும் கெடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் உட்காந்துட்டு அங்கே நீங்கள் செலவு பண்ணாதீங்க. வருமுன் காப்பது நலம். உங்கள்கிட்ட பணம் எவ்வளோ இருந்தாலும் கோடியாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இருக்கக்கூடிய உடம்புங்கிறது ஒரே ஒரு உடம்பு தான். அந்த உடம்பு நீங்கள் கரெக்டாக வச்சுக்கல, உங்களோட மனசை நீங்கள் கரெக்டாக வச்சுக்கல அப்படிங்கும்போது நீங்கள் எவ்வளோ பணம் இருந்தாலும் உங்களுக்கு சந்தோஷமாக உங்களுக்கு இருக்காது. அப்படிங்கும்போது உங்களோட உடல் நலத்தையும் மனநலத்தையும் வந்து பார்த்தோம்னா நல்லா வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு நீங்கள் செலவு பண்ணலாம். அதுதான் நல்ல ஒரு அறிவாளித்தனமும் கூட. ஒரு மனநலம்னு பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு புக்ஸ் வாங்கி படிங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட உங்களோட ஃபேமிலி கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா உடல் நலம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு நல்ல ஒரு உணவை சாப்பிடுங்க, வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. அது பணத்துக்கும் ரொம்ப ரொம்ப சேவிங்ஸ் கொடுக்கும் உங்களுக்கு உண்மையாலுமே. அடுத்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணுங்கள், ஜிம்முக்கு போயிட்டு அங்கே மெம்பர்ஷிப் நீங்கள் வந்து வாங்குங்க. அப்புறம் சைக்கிளிங் பண்ணுறதுக்கு சைக்கிள் வாங்கலாம், ரன்னிங் வாங்கலாம், இல்லை விளையாடுறதுக்கு வந்து ஒரு பிளேயிங் கிட் வாங்குங்க. ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணும் பொழுது உங்களோட மென்டல் ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்போ ரொம்ப நிம்மதியாக ரொம்ப ஜாலியாக உங்களால் வாழ முடியும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பார்க்கும்போது
நீங்கள் உங்களோட உடம்பையும் மனசையும் கெடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கே மாத்திரை வாங்குறீங்க, ஊசி போடுறீங்க, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, அதுக்கெல்லாம் ஆகிற செலவு வந்து பார்த்தோம்னா நீங்கள் உங்களோட உடம்பையும் மனசையும் நல்லா வச்சுக்கிறதுக்கு என்னென்ன செலவு பண்ணுறீங்களோ அதை விட ரொம்ப ரொம்ப அதிகம். அதே சமயத்தில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. என்னடா தினமும் ஊசி போடுறோம், தினமும் மாத்திரை சாப்பிட்றோம், ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கடி போயிட்டு இருக்கோம், அங்கே போய் நம்ம உட்காந்துட்டு இருக்கோம், வீக்காக நீங்கள் ஆயிடுவீங்க. உங்களோட மனசுலையும் சரி உடம்புலையும் சரி. அது நல்ல ஒரு வாழ்க்கையே கிடையாது. பணத்துக்கும் சரி நம்மளோட சந்தோஷமான வாழ்க்கைக்கும் சரி நீங்கள் முன்னாடியே பார்க்கறது, முன்னாடியே செலவு பண்ணுறதுங்கிறது அறிவாளித்தனம். உங்களோட ஒரு நண்பர்களையும் உங்களோட ஒரு வாழ்க்கை துணையையும் வந்து பார்த்தோம்னா சரியாக சூஸ் பண்ணுங்க, தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் நினைப்பீங்க, என்னடா சுப்ராஜ் நீ வந்து பணத்தை சேமிக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு நண்பர்களையும் வாழ்க்கை துணையும் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ண முடியுமா, அது நல்லா இருக்குதா நீ சொல்கிறதா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்பீங்க. ஏன்னா நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம், நம்ம வந்து பணம் நம்ம வந்து சம்பாதிக்கிறோம், அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், அதே சமயத்தில் ஒரு நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கை எப்படி வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அதற்கு நம்ம இந்த விஷயத்தை பேசி ஆகணும்னு நினைக்கிறேன். சரிங்களா? நண்பர்களும் வாழ்க்கை துணையும் வந்து பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப நெருக்கமாகவும் அதே சமயத்தில் பல வருஷங்கள் நம்ம கூடயே பயணிக்க போகிறாங்க. அப்படிங்கும்போது அவங்க வந்து பார்த்தோம்னா நம்மக்கிட்ட எல்லா உரிமைகளும் எடுத்துப்பாங்க. நம்ம என்ன செலவு பண்ணுறோம், என்ன சம்பாதிக்கிறோம், நம்ம எந்த மாதிரி வாழ்க்கை முறை வச்சுருக்கோம், அவங்களோட பழக்கம் நமக்கு வரும், நம்ம பழக்கம் அவங்களுக்கு வரும். அப்படிங்கும்போது நம்மள மாதிரியே இருக்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும் இல்லையா? நீங்கள் வந்து பணத்தை இப்படி செலவு பண்ணணும், இதெல்லாம் செலவு பண்ணக்கூடாது, இல்லை நான் வந்து இந்த ஒரு இடத்துக்கு போக போகிறேன் அப்படிங்கும்போது அதெல்லாம் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தோம்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸையும் ஒரு வாழ்க்கை துணை இருப்பாங்களே லைஃப் பார்ட்னரையும் சூஸ் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு பலம் சேர்க்கும். அதே சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு மைண்ட் செட் வச்சுருப்பீங்க, ஆனால் உங்கள் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு லைஃப் பார்ட்னரும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்கன்னா ரொம்ப பிரச்சனையாகும். உங்களோட வளர்ச்சிக்கும் சரி உங்களோட பணத்துக்கும் சரி நிறையா அங்கே வந்து பாதிப்பு ஏற்படும்னு சொல்கிறேன். சரிங்களா? அதனால் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கிடைச்சாலும் சரி அல்லது எந்த ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைச்சாலும் சரி நீங்கள் வந்து உங்களோட ஒரு ஃபினான்ஷியல் ரூல்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து பார்த்தோம்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் உங்களோட லைஃப் பார்ட்னர் கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து இங்கெல்லாம் வந்து பணம் செலவு பண்ணுவேன், இங்கெல்லாம் செலவு பண்ண மாட்டேன், இப்படி செலவு பண்ணுவேன், இப்படி சேமிப்பேன், இப்படி வந்து ஒரு முதலீடு பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்க அதை ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இல்லை அவங்களும் அதே மாதிரி இருந்தாங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. இல்லை வந்து அவங்க கொஞ்சம் வேறு மாதிரி இருக்காங்க, நான் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ண மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன், இந்த மாதிரி செலவு பண்ணுவேன், அந்த மாதிரி செலவு பண்ணு சொல்லிட்டு உங்களுக்கு ஆப்போசிட்டாக அவங்க பேசுகிறாங்கன்னா நீங்களும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், அவங்களும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண சொல்லுங்கள். ஸோ அப்போ ரெண்டு பேருமே அட்ஜஸ்ட் பண்ணும்பொழுது அவங்க லைஃப் சூப்பராக இருக்கும். லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஒருத்தர் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணாங்கன்னா அது எப்பயுமே வந்து அந்த ஒரு லைஃப் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தோம்னா ரொம்ப நாளைக்கு நீடிக்க போகிறது கிடையாது. கைஸ், இது வரைக்கும் வந்து பணத்தோட ஒரு 5 விதிகளை பற்றி பேசியிருப்போம். இந்த 5 விதிகளில் வந்து நீங்கள் எவ்வளோ வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, ஃப்யூச்சரில் ஃபாலோ பண்ண போகிறீங்க, இல்லை இதெல்லாம் எனக்கு செட் ஆகாதுப்பா நான்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேன், நமக்குலாம் அதில் செட் ஆகாது அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த 5 விதிகளையும் தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும், தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும், ரொம்ப ரொம்ப டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணும்பொழுது தான் உங்களுக்கு உங்களோட லைஃபே அது மாற்றும் உண்மையாலுமே. சரிங்களா? நீங்கள் வந்து கம்மியாக சம்பாதிச்சாலும் சரி அதிகமாக சம்பாதிச்சாலும் சரி நீங்கள் இந்த உலகத்தில் வந்து விட்டுருங்க, சுற்றி என்ன நடக்குதுன்னு விட்டுருங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பாருங்கள். அப்போ தான் வந்து பீஸ்ஃபுல்லாக வாழ முடியும் பணத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது. அப்படிங்கும்போது தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நீங்கள் சூப்பராக வாழ்கிறதுக்கான ஒரு பாயிண்ட்டு இதுவாக கூட அமையலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். நீங்கள் என்கிட்ட வந்து பார்த்தோம்னா பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் வந்து பார்த்தோம்னா என்னோட ஒரு சோஷியல் மீடியா லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். அங்கே வந்து நீங்கள் என்கிட்ட பேசலாம், இங்கே இருக்கிற கண்டென்ட்லாம் வந்து அங்கேயும் இருக்கும், அங்கேயும் நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் எல்லாருமே சந்தோஷமாக சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருங்க. நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா?